என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 21வது வீடியோமா 200 hours GS சீரீஸில். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த 21 வீடியோவில் பாஸ்ட் 20 பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக்கை தாண்டி அவுட் சோர்ஸும் உள்ளே கொண்டு வரேன். எக்கனாமிக்ஸ்லாம் புரியாத விஷயங்களை உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ எங்கள் சைடில் வந்து கொடுக்குற விஷயங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக நிறையா விஷயங்களை கலெக்ட் பண்ணி கொண்டு வரோம். ஸோ இதுக்கு நான் மட்டும் இல்லை, எடிட்டிங் டீம் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது பெருசாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்களாம் எதிர்பார்க்கல. நாங்கள் போடுற வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேருக்கு யூஸ் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் ஸ்டார்டிங் சொன்னது. ஸோ இப்போவும் நான் தான் சொல்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க, யூட்டிலைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸ் வைங்க, ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10,000 பேர் பார்த்துட்டாங்கன்னா அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். வீக்லி ஷெடியூல் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போ நான் எப்படி பெய்டு பேட்சுக்கு நமக்கு கிளாஸில் வாரம் சனிக்கிழமை வீக்லி ஷெடியூல் வந்துடும். இந்த வாரம் என்னென்ன கிளாஸ் எடுக்க போகிறோம், என்ன டாபிக்னு சொல்லி அதே மாதிரி யூடியூபுக்கும் நம்ம கொடுத்துட்றோம். உங்கள் சைடு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த ஒரு விஷயம் தான். இந்த ஒரு வாரம் வீக்லி ஷெடியூல் கொடுத்தாச்சு. இந்த வீடியோஸ் 10K ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான பிளான் பண்ணி நம்ம நோட்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுமா. ஸோ எல்லாமே நீங்கள் நிறையா பேர் ஸ்கூல் புக் வச்சு கேட்டீங்க. அதனால் நான் ஸ்கூல் புக்கையும் இதில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ நாட்டு வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு 12th புக்கில் 2வது பாடம் நேஷனல் இன்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ் மீடியம் தமிழ் புக் எடுத்துக்கோங்க, இங்கிலீஷ் மீடியம் இருந்தால் இங்கிலீஷ் புக் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நாட்டு வருமானம்னா என்ன, இதுக்கு கீழே நம்ம பார்க்க வேண்டியது எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நேஷனல் இன்கம்னா என்ன, இதை பற்றி எந்தெந்த அறிஞர்கள் என்னென்ன கூற்று சொல்லியிருக்காங்க, டெஃபினிஷன், நேஷனல் இன்கம்க்கான டெஃபினிஷன் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க. 3வது நேஷனல் இன்கம்மை எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க. 4வது அதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன காரணிகள், நேஷனல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எந்தெந்த காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும், ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, இந்த மாதிரி ஒரு 10 காரணிகள் இருக்குது. இந்த 10 காரணிகள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ இந்த 10 காரணி முடிச்சதுக்கப்புறம் கணக்கிடுவதற்கான முறைகள் என்னென்ன, உற்பத்தி முறையா, வருமான முறையா, செலவின முறையா, என்னென்ன முறையில் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அது அடுத்து இப்போ 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்ட்டில் இப்போ நான் சொன்ன வரைக்கும் முடியும். அடுத்த பார்ட்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட், அப்படி கால்குலேட் பண்ணும்போது அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன, தென் சமூக கணக்கீடு, சோசியல் அக்கௌண்டிங்னா என்ன. ஸோ இந்த 4மே செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? வரிசையாக மொத்தம் வந்து ஒரு 9 பார்ட் எழுதியிருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொரு பார்ட்டாக போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் இன்கம்னா என்ன, ஏன் பயன்படுது, நேஷனல் இன்கம்னா என்ன, அதோட யூசேஜ் என்ன. சரிங்களா? அது ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் பாயிண்டாக சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின இலக்கணங்கள் அப்படியே நீங்கள் 12th புக் எடுத்தீங்க அப்படின்னா 2வது பாடத்தில் ஆல்ஃப்ரட் மார்ஷல் இதை பற்றி என்னென்ன சொன்னார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைமன் குஸ்னெட் 1934 ஜிடிபியை கண்டுபிடிச்சவர், இவர் என்ன சொன்னார். இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம படிக்கணும். ஸ்கூல் புக்கில் இருக்குது. 12th புக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 12th புக்கில் இங்கிலீஷ் மீடியம் இருந்தாலும் சரி, தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி, 2வது பாடம். ஃபஸ்ட்டு பாடத்தில் ஒரு சில சைக்கிள் வேல்யூ வரும், அதையும் நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ மொதல் அந்த நோட்ஸ் முடிச்சுட்டு இதுக்குள்ளே வரலாம். சரிங்களா? ரெண்டுமே பார்க்கலாம். நோட்ஸில் நான் சொல்லியிருக்கிறதுமே ஸ்கூல் புக் டேட்டா தான். ஸ்கூல் புக்கு தாண்டி நோட்ஸில் வேறு எதுவும் பெருசாக எதுவும் இருக்காது. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருப்போம், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், தேசிய வருமானம் அல்லது தேசிய வருவாய். தேசிய வருவாய் வந்து எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 வேலைவாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட். 2வது பணவீக்கம், இன்ஃப்ளேஷன். 3வது எக்கனாமிக்கல் growth, வளர்ச்சி. வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், வளர்ச்சி போன்ற பெரிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட தவிர்க்க முடியாத தயாரிப்பு தான் தேசிய வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னவர் யார் அப்படின்னா சாமுவேல்சன். இதை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? இப்போ சொசைட்டியில் இதெல்லாம் முக்கியமான பிரச்சனை. வேலைவாய்ப்பு இல்லை. 2வது இன்ஃப்ளேஷன்னா என்னது, விலைவாசி கூடிக்கிட்டே போகுது. இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் அப்படின்னா விலைவாசி கூடி பணத்தின் மதிப்பு குறைவது, இது ஒரு பெரிய பிரச்சனை. 3வது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி. இதெல்லாம் கரெக்டாக இருக்கும்போது இதெல்லாம் கரெக்ட் பண்ணாதான் நம்ம எக்கனாமிக்கலாக க்ரோத் ஆக முடியும். இந்த 3 பிரச்சனையவும் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மிஸ் பண்ணுறோம், உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராடக்டா, உற்பத்தி முறையா, இல்லை வருமான முறையா, செலவின முறையா, எதில் நம்ம லாஸ் பண்ணுறோம், உற்பத்தியை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 ஃபேக்டரை வச்சு நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய வருவாய் கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேசிய வருவாய்க்கான ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் கொடுத்தவர் சாமுவேல்சன். இவருடைய இலக்கணமே என்ன இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இலக்கணம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம் 4 வகையான இலக்கணம். ஆடம் ஸ்மித், அடுத்து ஆல்ஃப்ரட் மார்ஷல். ஸோ அந்த வரிசையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன் படிச்சிருப்பீங்க, ஃபஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த நோட் சொல்லியிருப்பேன். அதை பாருங்கள். இவரோட இலக்கணம் வந்து growth டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே, அடுத்து 2வது பாருங்கள், செகண்ட் டெஃபினிஷன். 2வது நம்ம புக்கில் இப்போ பார்த்தது தான். ஆல்ஃப்ரட் மார்ஷல் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலீடும் சேர்ந்து, நல்லா புரிஞ்சுக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லேபர், உழைப்பும் முதலீடும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, நேச்சுரல் ரிசோர்சஸ்,
நேச்சுரல் ரிசோர்ஸஸை நல்லா பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. 3 விஷயமா. ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு டீ கடை வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், மொதல் ஒரு இடம் இருக்கணும். அதுதான் நமக்கு என்னது, இயற்கை வளங்கள். உழைப்பு முதல்னா என்னது, அங்கே ஒரு பர்னரையோ ஒரு அடுப்பையோ வாங்கி வச்சுட்டு நம்ம போய் உழைப்பை போடுறோம். முதலீடு உழைப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு டீ காஃபியை உருவாக்கி கொடுக்குறோமா, இதை தான் பண்டங்கள் பணிகள்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டா போதும். 3 விஷயம். ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து அங்குள்ள இயற்கை வளங்களை பயன்படுத்தி பண்டங்கள் மற்றும் பணிகளை பயன்படுத்துகின்றன. இதை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்ஃபிரட் மார்ஷல். இது ஆல்ஃபிரட் மார்ஷலுடைய டெஃபினிஷன். சரிங்களா, ஜிடிபியை பொறுத்தவரை அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, நிகர ஆண்டு வருமானம் அல்லது தேசிய வருமானம் அல்லது தேசிய ஈவுத்தொகை, இந்த மாதிரி 3 பேர் சொல்கிறாரு. 3மே தேசிய வருவாயை குறிக்கக்கூடிய பெயர் தான். புரிஞ்சுதா? இது 2வது டெஃபினிஷன், நீட்டாக எழுதிக்குவாங்க. ஒரு நாட்டில் உள்ள உழைப்பும் முதலும் சேர்ந்து, அதாவது லேபர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டும் ஜாயின் பண்ணி, தென் இயற்கை வளங்களை பயன்படுத்தி யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் தி யூஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், பணிகளையும் பண்டங்களையும் பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கு இன்னொரு பேர் நிகர ஆண்டு வருமானம், தேசிய வருவாய், தேசிய ஈவுத்தொகை கூறியவர் ஆல்ஃபிரட் மார்ஷல். அப்படியே உங்களுக்கு 12th புக்கில் இருக்கும். சரிங்களா, அடுத்த டெஃபினிஷன் பாருங்கள். நான் என்ன சொல்லணும் அந்த ஆர்டரில் அப்படி எழுதிக்கோங்க. ஒரு ஆண்டில் ஒரு பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பில், ஒரு ஆண்டில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு, அதே கான்செப்ட் தான். ஒரு வருஷத்தில் பொருளாதாரத்தின் உற்பத்தி அமைப்பிலிருந்து பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக அவை இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு செல்கின்றன. இந்த கான்செப்ட் நல்லா யோசிங்க. ரீட் பண்ணாலே நமக்கு புரிஞ்சிடும், தெளிவாக யோசிக்கணும். ஒரு வருஷத்தில் ஒரு பொருளாதாரம், ஒரு கம்பெனி இருக்குமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கம்பெனி, ஓகே, ஒரு கம்பெனி இருக்குது. 1 இயரில், ஒரு வருஷத்தில் நிறையா ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. சரிங்களா, ஒரு 100,000 ப்ராடக்ட் வச்சுக்கலாமா, 1000 ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ இதை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா சேல் பண்ணுவாங்க. இவங்க சேல் பண்ணும்போது நல்லா பாருங்கள், நிகர வெளியீடாக இறுதிநிலை நுகர்வோரின் கைகளுக்கு, இறுதிநிலை நுகர்வோர் அப்படின்னா எண்ட் யூசர். சரிங்களா, இதில் 2 விஷயம் இருக்கும். கஸ்டமர் யார், கன்சியூமர் யார், ரெண்டுக்கும் வேற வேற. கஸ்டமர் இஸ் நாட் ஏ கன்சியூமர், எண்ட் யூசர் இஸ் ஏ கன்சியூமர். சரிங்களா, கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படிச்சிருப்பீங்களா. கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர், நுகர்வோர் அப்படின்னா அந்த பொருளை வாங்கி பயன்படுத்துபவர். கஸ்டமர் அப்படின்னா வாங்குபவர் வேற, வாங்கி பயன்படுத்துபவர் வேற. இப்போ ஒரு கடைக்காரர் போய் ஒரு 10 டிவியை பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஒரு ஷோரூம் வச்சிருக்காருன்னா அவர் கஸ்டமர். அவருடைய கஸ்டமர் இருப்பாங்கல்ல, வாங்கி வீட்டில் கொண்டு போய் அதை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு பேர் கன்சியூமர். அந்த கன்சியூமர் இஸ் நத்திங் பட் எண்ட் யூசர். இப்போ அவங்க சொல்கிற பாயிண்ட் பாருங்கள். ஒரு வருஷத்தில் உற்பத்தி அமைப்பில் பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு நிகர வெளியீடாக யார் கைக்கு போகுது, இறுதி நிலை நுகர்வோர், எண்ட் யூசர் இஸ் கால்டு கன்சியூமர், அவங்க கைக்கு போய் சேருதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போது அப்படி போய் சேர்ந்துருதா. இப்போ 900 ப்ராடக்ட் பண்ணாங்க, 1000 ப்ராடக்ட் பண்ணாங்க. 1000 ப்ராடக்டில் ஒரு 900 ப்ராடக்ட் இப்போ வந்து சேல் ஆயிடுச்சு. சரிங்களா, அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 100 ப்ராடக்ட் என்ன ஆகும், அதையும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சர்ப்ளஸ். அந்த 100 ப்ராடக்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மூலதன பொருட்களின் இருப்போடு நிகர கூடுதலாக சேருகிறது. தட் இஸ் கால்டு சர்ப்ளஸ். சின்ன விஷயம். இதை சொன்னவர் யாருன்னா சைமன் குஸ்னட். இவர் தான் ஜிடிபியை கண்டுபிடித்தவர் அப்படின்னு படிச்சிருப்போம். நல்லா புரிஞ்சதா? ஒரு வருஷத்தில் ஒரு உற்பத்தி அமைப்பில் பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி செய்யப்பட்டு அது கடைசியாக இறுதிநிலை நுகர்வோர் கைக்கு போய் சேருது. அப்படி ஒருவேளை போல அப்படின்னா அது ஆல்ரெடி இருக்கக்கூடிய மூலதன பொருளோடு கூடுதலாக வந்து சேருகிறது. இதுக்கு பேர் சர்ப்ளஸ். இந்த கூடுதலாக சேருதுல்ல, இதுக்கு பேர் சர்ப்ளஸ். இதுக்கு பேர் நுகர்வோர் கைக்கு செல்லக்கூடிய பொருட்கள் பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ இது அதை தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஒரு வருஷத்துக்குள்ள இந்த கால்குலேஷன் என்ன சொல்றாங்கன்னா தேசிய வருவாய். இதை சொன்னவர் யார் அப்படின்னா சைமன் குஸ்னட். ஜிடிபியை கண்டுபிடித்தவர் இவர் தான் 1934. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான அறிஞர்களுடைய கூற்றுகள், பொருளாதார அறிஞர்களுடைய கூற்றுகள். சரிங்களா? ஸோ அதில் கீழே பாருங்க, அடுத்த பாயிண்ட். 1934 ஜிடிபி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், சைமன் குஸ்னட். அப்படியே வரிசை எழுதிக்கிட்டே வந்துருங்கம்மா. எல்லாமே நிப்பாட்டி பொறுமையாக தான் எடுக்க சொல்கிறேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே கூட எழுதிக்கலாம் வரிசையாக. சரி, தேசிய வருவாயை எத்தனை முறையில் கணக்கிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 முறை. ஒன்று உற்பத்தி முறை, ப்ரொடக்ஷன். 2வது எக்ஸ்பெண்டிச்சர், உற்பத்தி முறை. செலவின முறை, இன்கம், வருமான முறை. 3 முறையில் கணக்கிடலாம்னு சொல்கிறாங்க. உற்பத்தி முறை, செலவு முறை, வருமான முறை. சரிங்களா? சரி, இது கணக்கிடலாம் இப்போ சொல்கிறோம். மொத்தம் 3 வழிகளில் கணக்கிடலாம். ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசி கொஸ்டின். இப்போ என்ன சொல்கிறோன்னா 3 வழி நம்ம சொல்லிட்டோம். பட் இப்போ கால்குலேட் பண்ணுறாங்கல்ல, இது எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? இப்போ 3 வழியில் கால்குலேட் பண்ணால் நமக்கு தெரியும்.
ஸ்டார்டிங்கில் அப்படி கால்குலேட் பண்ணாங்களா, ஸ்டார்டிங்கில் யார் இதை கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு, அந்த ஹிஸ்ட்ரியை பார்க்க போகிறோம். தேசிய வருவாய் உருவான வரலாறு. ஸோ இதை பொறுத்தவரை ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும், நான் சொல்கிறத போய் சைடில் எழுதிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1867-68 நான் இப்போ சொல்கிறது ஒன்லி இந்தியாலம்மா. பிரிட்டிஷ் இருந்த பீரியடில் 1666 ப்ரீட்டி அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு 60s, அதெல்லாம் வேறு. சைமன் ப்ரீட்டி அப்படின்றவர் கண்டுபிடிச்சிருப்பாரு, அது வேற விஷயம். அது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவல். நம்ம இந்தியாவுடைய தேசிய வருவாயை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்ம இதில் இருந்து பார்த்தா போதும். 1867-1868 இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷின் தன்னலமற்ற ஆட்சியும் அப்படின்னு சொல்லி முதலாக வருவாயை பற்றி ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் முதுபெரும் மனிதர் அழைக்கப்பட்டவர். இவர் தான் 1867 இந்த புத்தகம் எழுதியிருப்பாரு. இது 2024 குரூப் 4 கொஸ்டின். இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்னலமற்ற ஆட்சியும் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி, 1967-68. சரிங்களா? தென் வறுமை பற்றி முதலில் பேசியவர் இவர் தான். பாவர்ட்டியை பற்றி பேசினவர் இவர் தான். தென் ராஷ்ட் கோப்தார், இந்தியாவின் குரல், வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஷ்ட் கோப்தார் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புத்தகங்கள், பத்திரிகைகள். இந்த பத்திரிகைகளில் எழுதியிருப்பார் வறுமை அப்படிங்கிற கான்செப்டை. இவர் எந்த பத்திரிகை எழுதியிருப்பார் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல். தென் ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிறதும் இவருடைய பத்திரிகையில ஒன்று தான். சரிங்களா? அந்த ராஷ்ட் கோப்தார் அப்படிங்கிற முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பார்சியோட முழக்கம் சொல்லுவாங்க. ஸோ இவரோட பத்திரிகை ராஷ்ட் கோப்தார், இந்தியாவின் குரல் ரெண்டுமே, வாய்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷில். தென் 1876 தேசிய வருமானத்தை முதலில் கணக்கிட்டவர் இவர் தான், தாதாபாய் நவ்ரோஜி. தனிநபர் வருமானம் அப்போ அவர் கணக்கிடும் போது 20 ரூபாயாக கணக்கிடப்பட்டது. தனி நபர் வருமானம், சரிங்களா? பர்சனல் இன்கம். சரிங்களா? பர்சனல் இன்கம் வேற, பெர் கேபிட்டா இன்கம் வேற. தனிநபர் வருமானம்னா பர்சனல் இன்கம், தலா வருமானம்னா பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? தனிநபர் வருமானம் கணக்கிட்டவர் தாதாபாய் நவ்ரோஜி, 20 ரூபாய். அடுத்து 1931-32 ஒரு சில ஜெனரல் ஆத்தர் புக்கில் 32ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இதை தேசிய வருமானத்தை பிஒய்க்யூ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் முதலில் அறிவியல் முறைப்படி கணக்கிட்டவர், சயின்டிஃபிக்கல் முறைப்படி கால்குலேட் பண்ணவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகேஆர்வி ராவ். பிஒய்க்யூ கொஸ்டின். சரிங்களா? விகேஆர்வி ராவ் இவர் தான் முதல்ல அறிவியல் முறைப்படி கணக்கிட்டிருப்பாரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி, 2வது வருமானம். ஸோ இதில் வருமான முறையில் இவர் எதை கொண்டு வந்தார்னா 2ஆக பிரிச்சிருப்பாங்க. வருமான முறையில் அவர் கொண்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ப்பரேட் அண்டு சர்வீஸ். நம்ம சொல்லக்கூடிய 2ஆம் துறையும் 3ஆம் நிலை துறையும் வருமான முறையிலையும், உற்பத்தியில் இவர் கணக்கில் எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, அக்ரிகல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தி முறையிலையும் கால்குலேட் பண்ணியிருப்பாரு. 2 முறையில் பிரித்து பண்ணியிருப்பாரு. அதனால தான் இவருடைய கால்குலேஷன் சயின்டிஃபிக் கால்குலேஷன் சொல்லியிருப்பாங்க, விகேஆர்வி ராவ். சரிங்களா? இது அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் 1948 பிசி மெகலோனோபிஸ் தலைமையில் கணக்கிடப்பட்டது. இவர் தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம் இப்போ. பிசி மெகலோனோபிஸ் வந்து சுதந்திரத்திற்கு பின், சரிங்களா, 1947 அப்புறம் தான். பிசி மெகலோனோபிஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளியியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஆர் ஃபாதர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்திய புள்ளியியலின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி மெகலோனோபிஸ், இந்திய புள்ளியியலின் தந்தை. அப்போ தேசிய வருமானம் பெர் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $8,700 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு $8,700 அப்படின்னு கணக்கிட்டுருப்பாங்க. அது மாதிரி தனிநபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு 225 ரூபாய் அப்படின்னு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பிசி மெகலோனோபிஸ் சொன்ன பீரியடில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூன் 29 புள்ளியியல் தினம், இந்திய புள்ளியியலின் தந்தை பிசி மெகலோனோபிஸ். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் தினம், இது வந்து ஜூன் 29 எழுதிங்களா. அதே மாதிரி ஜூலை 29. இப்போ ஜூனில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்குல்ல, ஜூலையில் புள்ளி இல்லை, புள்ளி இருக்குன்னா புள்ளியியல் தினம். நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது புலிகள் தினம், இந்திய புள்ளியியல் தினம், இது தேசிய புலிகள் தினம், டைகர்ஸ் டே, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே ரெண்டுமே பார்த்துக்கோங்க, அடுத்தடுத்து வரும். சரிங்களா? ஆகஸ்ட் 29 உங்களுக்கு தெரியும், கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஜூன் 29, ஜூலை 29, ஆகஸ்ட் 29 தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லிருங்கம்மா கண்டிப்பா. அடுத்து 1950 பிசி மெகலோனோபிஸ் என்எஸ்ஓன்னு சொல்லக்கூடிய தேசிய புள்ளியியல் அலுவலகம் ஒன்று ஸ்டார்ட் பண்றாருமா. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் சர்வே, என்எஸ்எஸ் தனியாக இருக்கும், அது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் வந்து தனியாக கொண்டு வருவாங்க. இது என்எஸ்ஓ, தேசிய புள்ளியியல் அலுவலகம். இது சாம்பிள் சர்வே கிடையாது, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க 1950. திரும்ப 51 சிஎஸ்ஓ, மத்திய புள்ளியியல் துறை அப்படிங்கிற ஒன்று நிறுவுறாங்க. இது சிஎஸ்ஓ, இது வந்து என்எஸ்ஓ. சரிங்களா? என்எஸ்எஸ்ஓ வேற, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் அது வேற. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகம். அதுக்கப்புறம் சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், இது வேற. இது வந்து ஆர்கனைசேஷன், சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் துறை அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாங்க.
இந்த மத்திய புள்ளியியல் துறையோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழு கணக்கெடுப்புகளை தேசிய வருமானத்தை கால்குலேட் பண்ண வேண்டியது இதோட வேலையாக இருந்துச்சு. இதோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. சரிங்களா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய வருமானம் கணக்கெடுதல், இதெல்லாம் வந்து இவங்களோட முக்கியமான வேலையாக இருந்துச்சு. தென் இதுக்கப்புறம் 1951 தென் பிற்காலத்தில் 1951க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி NSSO அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வேலைவாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களில் வேலைவாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை கால்குலேட் பண்ணுறதுக்கு சோசியல் அக்கௌண்டிங் சம்மந்தமான விஷயங்கள்மா சமூக கணக்கீடு சம்மந்தமான விஷயங்களுக்காக NSSO கொண்டு வர்றாங்க. முன்னாடி CSO இருந்துச்சு ப்ளஸ் NSSO வந்திருக்கும். 2019 இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி NSO இப்போ இருக்கிறது NSOப்பா, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கிறது. ஸோ இது எதெல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா CSO ப்ளஸ் NSSO இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ NSOன்னு இருக்கு. இப்போ தற்போதைய தேசிய வருமானத்தை கணக்கிடக்கூடிய அமைப்பு எதுன்னு கேட்டாங்கன்னா NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன், தேசிய புள்ளியியல் துறை. சரிங்களா, 2019க்கு அப்புறம் அட் ப்ரெசன்ட் இப்போ இதுதான்ப்பா, மறந்துடாமல் நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு எல்லாத்தையும் மொத்தமாக. சரிங்களா, அடுத்து வருவாயை கணக்கிடும் முறைகள் நமக்கு தெரியும், 3 முறை. வருவாய்க்கான காரணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 வகையான காரணிகள் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த 10 காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத வரிசையாக எழுதிட்டு காரணிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பொருளாதார மாதிரிகள், எக்கனாமிக்ஸ் மாடல்ஸ்னால் என்னென்ன, அதில் எதெல்லாம் வரும் அப்படின்னு அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது வர ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. பொருளாதார ஓட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 டைப் சொல்கிறாங்கம்மா. இது அதே 12th புக்கில் ஃபஸ்ட் லெசன் போய் பாருங்கள். ஏன்னா ஃப்ளோ ஆஃப் இன்கம் தெரிஞ்சிச்சுனா தான் நம்ம இன்கம்குள்ளே போகிறது கரெக்டாக இருக்கும். அதனால் ஃப்ளோ ஆஃப் இன்கம் சொல்லியிருக்கேன். சின்ன ஏரியா தான், மேட்ச் இதில் கூட கேட்கலாமா. இதில் வந்து ஒரு 3 டைப் சொல்கிறாங்க பாருங்கள். 2 துறை மாதிரி, 2 செக்டார் மாடல். 2 செக்டார் மாடல்லாம் ஒன்றும் இல்லை, வீடு ஒரு கடை அப்படி வச்சுக்கோங்க. வீட்டிலேருந்து கடையில் கொண்டு போய் என்ன பண்ணுவோம், காசை கொடுப்போம், தேவையான பொருளை வாங்கிட்டு வருவோம். அப்போ வீட்டுக்கும் கடைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபார்ம்னு சொல்கிறாங்களா, இல்லம் மற்றும் நிறுவனம்னு எடுப்பாங்க. இது ரெண்டுக்குள்ள டிரான்சாக்ஷன் தான் 2 செக்டார் மாடல், 2 துறை மாதிரி. 3 செக்டார்னா இதுக்குள்ளே கவர்மெண்ட்டும் வந்துடும். கவர்மெண்ட் இருந்து நமக்கு சப்சிடி வர்றது, கவர்மெண்ட்டுக்கு நம்ம டேக்ஸ் பே பண்ணுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட்டு இருந்து எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கனைசேஷன் கொடுப்பாங்க, லோன்ஸ் எல்லாம். ஆர்கனைசேஷன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பே பண்ணுவாங்க, டேக்ஸ். இந்த மாதிரி லிங்க் இருக்கு இல்லைங்களா, இது 3 துறையில் வந்துடும். இல்லத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை. 3 ஆயிடுச்சா. 4வது என்ன அப்படின்னா இல்லம், நிறுவனம், அரசு ப்ளஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாடு. அவ்வளோதான். இது 4 சேர்த்தா 4 நிலைத்துறை. இந்த மாதிரி 4 துறைகள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, ஃப்ளோ ஓட்டம், வருமான ஓட்டம்னு சொல்லுவாங்க, 2 செக்டார் எக்கனாமி. இப்போது நான் சொன்ன விஷயத்த நீங்கள் இதெல்லாம் ரீட் பண்ணி பார்க்குறது நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. பட் இதில் பெருசாக கொஸ்டின் ஏரியா கிடையாது. இப்போ பாருங்கள், இல்லத்துறை தான் பண்டங்கள் மற்றும் பணிகளை. எல்லாரும் புக்குன்னு கேட்குறதுனால புக்கை காமிக்கிறேன், இல்லாட்டி நான் சிம்பிளாக 5 மினிட்ஸில் முடிச்சிடுவேன். ஒரு துறையும் பாருங்கள், ஒரே துறையும் நிலம், உழைப்பு, மூலதனம், தொழிலமைப்பு ஆகிய உற்பத்தி காரணிகளை அளிக்கும் ஒரே துறையும் ஆகும். வீடு தான், இல்லத்துறை தான். இத்துறை அனைத்து வருமானத்தையும் நிறுவனத்துறை தயாரித்தல், பண்டங்கள், பணிகளை வாங்க பயன்படுத்துகிறது. இல்லத்துறையானது அதற்கு சொந்தமான உற்பத்தி காரணிகளை அளிப்பதன் மூலம் வருமானம் பெறுகிறது சொல்கிறாங்களா. வெயிட். நிறுவனத்துறை என்ன சொல்கிறாங்க, பண்டங்கள், பணிகளை இல்லத்துறைக்கு விற்பனை செய்கிறது. நிறுவனம் வந்து ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணி வீட்டில் இருக்கவங்க விற்கிறாங்க. இப்போது சிம்பிள், இங்கே வந்துட்டோன்னு வைங்க. இந்த டயக்ராம் பாருங்கள். டயக்ராமில் 2 விஷயம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் மக்கள் இருக்காங்கன்னு வைங்க. ஒன்றும் இல்லைப்பா, சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. பீப்புள், வீட்டில் ஒரு அப்பா, அம்மா, பசங்க இருக்காங்க. இது வந்து நிறுவனம். ஆஃபீஸ்ன்னு இருக்கிறப்போ ஆஃபீஸில் வந்து மேனேஜர், லேபர் இவங்கெல்லாம் இருப்பாங்கப்பா. சரிங்களா, இப்போ யோசிங்க, இந்த பீப்புளுக்கு எப்படியெல்லாம் காசு வரும், இன்புட் என்ன, அவுட்புட் என்ன, யோசிச்சு பாருங்கள். இப்படியே இந்த ஃப்ளோ அப்படியே உங்களுக்கு வர்ற இன்புட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க. நான் வரைகிற மாதிரி இன்புட்லாம், இந்த வீட்டில் இருக்கிறவர் ஒரு பணக்காரராக இருக்கார், அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டிலேருந்து வாடகை வரும். காசை பேங்க்கில் போட்டு வச்சிருக்காருன்னா பேங்க்லேருந்து வாடகை வரும். சரிங்களா, அவர் வேலைக்கு போகிறாருன்னா வேலைக்கு போனால் கூலி வரும். அப்போது இவரோட இன்கம்லாம் என்னது, கூலி, வாடகை, பங்காதாயம். பங்காதாயம்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டுருக்காருன்னா பங்கு. இதெல்லாம் யாருக்கு வரும், வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு. இதை கொண்டு போய் இவர் என்ன செய்வார், நேராக கொண்டு போய் இங்கே கொடுப்பாரா, இந்த ஆரமாக இருக்கு பாருங்க, நுகர்வு செலவு. இங்கே கொண்டு போய் என்ன பண்ணுவார், செலவு பண்ணுவார், எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் கன்சியூமிங், நுகர்வு செலவு. இதை கொடுத்துட்டு இப்போ இங்கேருந்து என்ன வாங்குவார், பண்டங்கள் மற்றும் பணிகள். இவ்வளோதான் இது விஷயமே. இது நீங்கள் ஒரு ஃப்ளோவாக அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா, சிம்பிள். கூலி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வாடகை, ஷேர், பங்கு ஆதாயம். இது ஃபுல்லாக இவருக்கு வர இன்கம். இதை கொண்டு போய் எங்கே கொடுப்பார், நிறுவனத்தில் கொடுப்பார். நிறுவனத்தில் வந்து இவர் என்ன வாங்கிக்கிடுவார், திரும்ப அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்கிக் கொள்வார். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சுமா. சரிங்களா, திரும்ப ஒருவேளை நிறுவனத்துக்கு மற்ற உற்பத்தி காரணிகளில் லேபர் வேணும்ல, லேபராகவும் யார் போகலாம், அந்த வீட்டில் இருக்கவங்க போகலாம்ல. அப்போ அதனால் உற்பத்தி காரணிகள்னு கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றுமே இல்லை.
சிம்பிளாக ஒரு சர்க்கிள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். வீட்டுக்குள்ளே காசு எப்படிலாம் வருது, கூலி, வாடகை, பங்கு, ஷேர் மார்க்கெட்டில் போடுறது, அது மூலம் காசு வருது. இந்த காசை கொண்டு போய் நேராக கம்பெனியில் கொடுத்துட்டு அவங்க உற்பத்தி பண்ணுற ப்ராடக்ட்டை வாங்கிக்கிறோம். இப்போ கம்பெனினா நான் வந்து இப்போ ஒரு கடையில் போயிட்டு எக்ஸாம்பிள் ஒரு பொருள் மேகி நூடுல்ஸ் எடுத்துக்கோங்களேன், நீங்கள் போய் கடையில் வாங்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து சின்ன கடையில் வாங்குவீங்க. பட் அந்த கடையில் வாங்கி கொண்டு போய் அந்த காசை எங்கே கொடுப்பாங்க, அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துல கொடுப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட் இருக்குது. நம்ம போய் வேணால் பக்கத்து ஏரியாவில் இருக்க பக்கத்து கடையில் வாங்குவோம். ஆனால் அந்த காசு எங்கே தான் போகுது, நிறுவனத்துக்கு போகுது. அப்போ நம்மகிட்ட இருந்து நிறுவனத்துக்கு போகும், நிறுவனத்துலேருந்து நமக்கு வரும். இதுதான் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சிம்பிள். 2 பேர்னா இவ்வளோ தான் இன்கம்ப்பா, இன்கம் ஃப்ளோ. ஸோ இதில் ஒய் ப்ளஸ் சி இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதில் ஒய் என்பது வருவாய், சி என்பது நுகர்வு கன்சம்ஷனை குறிக்கும், ஐ என்பது முதலீடு கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து இன்கம். கன்சம்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது இரண்டு ஓட்டம், 2 துறை ஓட்டம். இப்போ 3 துறை ஓட்டம்னா பாருங்களேன், இதை வச்சு நீங்கள் அப்படியே சொல்லிடலாம். இதை நீங்கள் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இல்லம், வீடு. சரிங்களா, வீடில் யார் இருப்பாங்க, பீப்புள். நார்மலாக இல்லத்தில் ஒரு அப்பா அம்மா பசங்க அப்படி இருப்பாங்க. இது கவர்மெண்ட், அதிலே கொடுத்துட்டாங்க. இது நிறுவனம். நிறுவனம்னா யார் இருப்பா, மேனேஜர் அண்ட் லேபர். ஓகே, அரசு அப்படின்னா அரசு துறையில் டேரக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு துறையை சார்ந்தவங்க இருப்பாங்க. இப்போ இதில் நம்ம மக்கள் கொண்டு போய் அரசுகிட்ட என்ன கொடுப்போம், வரி கொடுப்போமா. ஃப்ளோ பாருங்கள், அரசு துறைகள்கிட்ட மக்கள்கிட்ட என்ன கொடுப்போம், வரி கொடுப்போம். இப்போ அரசாங்கத்துக்கு ஒரு சில பொருட்கள் வேணும்னா நிறுவனத்திலேருந்து டெண்டர் கொடுத்து வாங்குவாங்க. சிம்பிளாக புரிஞ்சுவாங்க, ரொம்ப கிரிட்டிக்கலாக போகாதீங்க. நம்மகிட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன போகும், டேக்ஸ் போகும். கவர்மெண்ட் இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே பேப்பர் வேணும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே பென்னு வேணும், எல்லாமே எங்கேருந்து வாங்குவாங்க, அவங்க ஒரு நிறுவனத்தில் தான் வாங்க முடியும். ஸோ அப்போ அவங்க கொண்டு போய் என்ன கொடுப்பாங்க, அந்த காசை கொண்டு போய் அவங்களுக்கு தேவையான பொருட்களை என்ன பண்ணிடுவாங்க, பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அரசு துறை செலவுக்கு. அப்போது நிறுவனங்கள் திரும்ப வந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, அவங்க வாங்கின பொருளுக்கு காசு கொடுப்பாங்க. அது இல்லாமல் நிறுவனத்திலேருந்து கவர்மெண்ட்டுக்கு என்ன வரும், அவங்களும் டேக்ஸ் கொடுப்பாங்கல்ல, நம்மளும் டேக்ஸ் கொடுப்போம், இவங்களும் டேக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்லேருந்து என்ன வாங்கிக்கிடுவோம், சப்சிடி, சுய உதவி, அது சமூக உதவி நிதி. இப்போ சிம்பிளாக நீங்கள் இந்த 2 பேர் மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி பிரித்து பார்க்கலாம். பீப்புள் வரி கட்டுவோம், இங்கேருந்து சப்சிடி வாங்கிக்கிடுவோம். சரிங்களா, அதே மாதிரி நிறுவனங்கள் வரி கட்டுவாங்க, அரசு தேவைன்னா அந்த காசை கொடுத்து நிறுவனத்தில் என்ன வாங்கிக்கிடுவாங்க, மறுபடியும் தேவையான பொருள் வாங்கிப்பாங்க. இதுதான் 3 ஃப்ளோ முடிஞ்சது. சரிங்களா, இதுக்கு கேப்பில் இந்த நிறுவனம் இருக்குல்ல, நிறுவனத்துக்கும் நமக்கும் என்ன தொடர்பு, ஆல்ரெடி பார்த்தோம்ல, நம்ம கூலி, பங்கு, நம்மகிட்ட இருக்க காசெல்லாம் கொண்டு போய் அங்கே கொடுத்து பண்டங்களையும் பணிகளையும் வாங்கி கொள்வோம். அந்த மேலே இருக்க ஆரமாக இருக்கு பாருங்க, அது 2 வே செக்டார். அந்த 2 வே செக்டார் அப்படியே மேலே கீழே வந்துடும், வேற ஒன்றுமே இல்லை. 3 வே சென்டராக இருக்குது. நம்ம நார்மலாக 2 வே பார்த்தோம். இல்லத்தில் இருக்கவங்க வாங்குற சம்பளம், கூலி, வாடகை எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, டேரெக்டாக கொண்டு போய் நிறுவனத்தில் கொடுத்து பொருளை வாங்கிடுவோம். அப்போ இங்கேருந்து போகிறது கூலி, பங்காதாயம், வாடகை இங்கே வரும். ஸோ இங்கேருந்து எங்கே போகும், பண்டங்கள் பணிகள் அங்கே போகும். ஏன் நிறுவனத்துலேருந்து இங்கே வருதுன்னா, நிறுவனமும் ஒரு இடம் தானே, அது யாரோ ஒரு ஓனரோட இடமா தானே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஓனருக்கு அந்த நிறுவனத்தில் வாடகை போகும்ல. அப்போ இல்லாமல் அங்கே வேலை பார்க்குறது யாராக இருப்பாங்க, கண்டிப்பாக ஏதோ ஒரு மக்களாக தான் இருப்பாங்க. அப்போ அங்கேருந்து கூலி எங்கே தான் போகும், இல்லத்துக்கு தான் வரும். அப்போ இல்லத்துக்கு என்னெல்லாம் வருது, இல்லத்துலேருந்து எதெல்லாம் போகுது. இது 2 வே. அவுட்டர் லைன் 2 வேப்பா, சென்டர் லைன் 3 வே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி போடுங்க, அப்படியே போடாமல் இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை, டயக்ராம் வச்சே புரிஞ்சுட்டு போயிடலாம். அடுத்து 4 வே பார்த்தீங்கன்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டு இது கூட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மேலே போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. உள்ளெல்லாம் நீங்கள் ரீட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இதில் சிம்பிளாக என்னாச்சு, கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோமா. கன்சம்ஷன்னா என்னது, ஃபஸ்ட்டு கன்சம்ஷன் அப்படின்னா நுகர்வு, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா முதலீடு, அது கூட ஜி வந்தால் கவர்மெண்ட். 3 வந்துருச்சா, 3ஐயும் சேர்த்துட்டோம்னா ஒய் வேல்யூ, வருவாய். சரிங்களா, அடுத்து 4 வே. ஏன்னா இது நமக்கு அப்படியே அங்கே வரும், அதனால இதை முடிச்சிட்டாங்க. இங்கே இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நேஷனல் இன்கம் வர்றேன். இந்த இப்போ ஈக்குவேஷன் படிக்கணும்ல, இந்த ஈக்குவேஷன் தான் ஜிடிபிக்கான ஈக்குவேஷனு. பாருங்கள் புரியும் எப்படி ஃப்ரேம் ஆச்சுன்னு சொல்லி. 4 துறையில் இந்த 3 துறை பாருங்கள், நம்ம அங்கே படித்தது அப்படியே வந்துருச்சா. இதில் இப்போ அப்படியே மேலே அடிஷ்னலாக என்ன ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள், மேலே பாருங்கள். உலகின் பிற பகுதிகள், வேர்ல்டில் இருக்கக்கூடிய பிற பகுதிகளுக்கு இங்கேருந்து பொருட்களை என்ன பண்ணுறாங்க, இறக்குமதி பண்ணுறாங்க, தென் ஏற்றுமதி பண்ணுறாங்க. 2 விஷயம். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், வேறு ஒன்றுமே இல்லை. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆட் பண்ணிட்டா வேர்ல்டில் வேறு ஒரு பகுதி உள்ளே வருதா. இதுதான் 4வது செக்டார். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இல்லம், 2வது நம்ம பார்த்தது நிறுவனம், 3வதாக நம்ம ஆட் பண்ணது கவர்மெண்ட், 4வதாக நம்ம கொண்டு வந்தது அதர் பார்ட் ஆஃப் அவர் வேர்ல்டு. அதுலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டு வணிகத்துறைகள் சொல்கிறாங்க பாருங்கள், 4வதாக வந்தது அயல்நாட்டு வணிகத்துறைகள். இவ்வளோதாம்மா. இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் இதை முடிச்சிட்டிங்கன்னா நேரம் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம் பாருங்கள். இல்லங்கள், நிறுவனம் 2வது ஃபார்ம்ஸ், அடுத்து கவர்மெண்ட், அயல்நாட்டு வணிகத்துறை, எக்ஸ்டர்னல் செக்டார்ஸ், 4 செக்டார். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய டோட்டல் செக்டார்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது டிரான்சாக்ஷன். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா சைக்கிள்னு சொல்லுவோம். சரிங்களா, 2 செக்டார் சைக்கிள், 3 செக்டார் சைக்கிள், 4 செக்டார் சைக்கிள், அதில் சொல்லக்கூடியது. ஸோ இதில் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். சி அப்படின்றது கன்சம்ஷன்,
I அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட், G அப்படின்னா கவர்மெண்ட் குட்ஸ், X மைனஸ் M அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதியில் உள்ள வித்தியாசம், எது அதிகமாக இருக்குது எது கம்மியாக இருக்குது அதை சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஜிடிபியே வரும். சரிங்களா, பின்னாடி இதில் இருந்தால் ஜிடிபி வந்திருக்கு. அதனால தான் இந்த ஈக்குவேஷனை முடிச்சுட்டு நான் ஜிடிபிக்குள்ளே வரேன். இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இதை முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட்டுமா, அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது கீழே கொடுத்துருக்கிறது சும்மா அதை நான் உள்ளே பார்த்தோம்ல அதை தெளிவாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு ஈக்குவேஷன் மட்டும் நம்ம டயக்ராம் வந்து நம்மளா செல்ஃபாக வரைஞ்சிட வேண்டியதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஐஜினா என்ன, இந்த மாதிரி வெறும் ஈக்குவேஷன் மட்டும்தான். 2 துறை 3 துறை 4 துறை பொருளாதாரம். இப்போ இதை நீங்கள் வரிசையாக எழுதிக்கோங்க. இப்போ நான் பார்க்கக்கூடிய காரணிகள் என்னென்னன்றதை வரிசையாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை எழுதுங்க, எழுதிட்டு 1 by 1 டயக்ராம் போட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 ஜிடிபி புக்கில் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சு தான் டயக்ராம் போகிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து புக்கில் இருக்கிறத படிக்கும் போது புரியலன்னு சொல்கிறீங்க. புக்கை ரீட் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி கான்செப்டாக சொல்லணும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. புக் இருந்தால் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தமிழில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபி அப்படின்னா நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இது நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர, இது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர உள்நாட்டு உற்பத்தி. ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், கிராஸ் அப்படின்னா மொத்த, இது மொத்த நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி. இது நெட்டுன்னு வந்தால் நிகர நாட்டு உற்பத்தி. இது 4ம் தனியாக படிச்சிடணும். இது 4 ஒரு கோர்வையாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு சொல்லிடுவேன். 4 உங்களுக்கு புக்கில் காமிச்சிட்டு இந்த 4ஐயும் நான் ஈஸியாக சொல்லித்தரேன், அதை அப்படியே படிச்சுக்கலாம். அடுத்து வந்தீங்கன்னா இந்த 5வது ஸ்டெப் இருக்குது பாருங்கள், சின்ன விஷயம். இதில் என்ன வரும்னா காரணி செலவில். காரணி செலவில் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டியதை தனியாக எடுத்துடணும், தனியாக பார்ப்போது. காரணி செலவில் என்என்பி, அதாவது என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். இந்த 5ஐயுமே கூட நம்ம மொத்தமாக பார்த்துடலாமா? 5மே ஒரே கான்செப்டாக முடிச்சிடலாம். புக்கை காமிச்சிட்டு சொல்கிறேன், அப்போ தான் புரியும் என்ன ஐடியான்றது. சரிங்களா, இந்த 5 வரிசை எழுதிட்டீங்களா? ஜிடிபி, என்டிபி, ஜிஎன்பி, என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், மொத்தம் 5 டேட்டா. இந்த 5ஐ முடிச்சுட்டு வருமானத்தில் 4 டைப் இருக்குமா வரிசையாக. 1 தனிநபர் வருமானம், பர்சனல் இன்கம். 2வது தலா வருமானம், பெர் கேபிட்டா இன்கம். 3வது டிஸ்போசிபிள் இன்கம் அப்படின்னா செலவழிக்கக்கூடிய வருமானம். 4வது ரியல் இன்கம், உண்மை வருமானம். இது 4ம் ஒரே கான்செப்ட். லாஸ்ட்டாக ஜிடிபி டெஃப்ளெக்டார். இதை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் புரிஞ்சுக்க வேணாம், இது ஒரு ஃபார்முலாவாக படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸி, சின்ன விஷயம்தான். இப்போ இந்த 10ஐயும் நான் 1 by 1 சொல்ல போகிறேன். இந்த 10 கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு கொஸ்டின் இருக்குது. சரிங்களா, இப்போ அது அப்படியே 12th புக்கில் நமக்கு ரிப்பீட் ஆகிற விஷயம் தான். அப்படியே 12th புக் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சேம் வரிசையாக வரும். பட் ஒவ்வொரு இடம் வரும்போது உங்களுக்கு நான் தனியாக எடுத்து வரைஞ்சி காமிக்கிறேன், என்னென்ன ஏரியா எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா, இதுதான் இந்த பாயிண்ட் தான். இதில் மொத்தம் ஒரு 9 பாயிண்ட் இருக்கும். நம்ம 10ஆவதா இதில் ஜிடிபிக்கு அப்புறம் என்டிபி இருக்காது, அதை நம்ம ஆட் பண்ணியிருப்போம், அவ்வளோதான். இதில் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்கும், நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்காது, நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். மற்றபடி எல்லாமே அப்படியே சேமாக ரிப்பீட் ஆயிருமா? சரி, 1 by 1 பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஜிடிபி பாருங்கள். இப்போ நீங்கள் எழுத வேணாம், கவனிங்க. நான் உங்களுக்கு பாக்ஸ் போட்டு எழுத சொல்லும்போது அப்போ நம்ம புரிகிற மாதிரி எழுதிக்கலாம். இப்போது ஒரு ஆண்டில், இதை மட்டும் பாருங்களேன், ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் அங்காடி மதிப்பு, அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், அதாவது ஃபினிஷ்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்டு இன் பர்டிகுலர் ஏரியா, அதுதான் டொமஸ்டிக்னு சொல்கிறோம். சரிங்களா, அப்போது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட இறுதிநிலை பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த அங்காடி மதிப்பு, மொத்த மார்க்கெட் வேல்யூ, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள 1 இயரில் எவ்வளோ ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கும், அந்த மார்க்கெட் வேல்யூ தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜிடிபின்னு சொல்கிறாங்க. இதில் அங்காடி விலையில் கணக்கிடப்படுகிறது. பாருங்கள், அங்காடியில் விலை கணக்கிடப்படுகிறது, மார்க்கெட் வேல்யூவில் தான் கணக்கிடுறாங்க. அங்காடி விலையில் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு இதுதான் ஃபார்முலா. நம்ம அங்கே படித்த ஞாபகம் இருக்கா? சி என்ன சொல்லுவோம்? நுகர்வு பண்டங்கள், கன்சியூமர் ப்ராடக்ட் ஆர் கன்சியூம் ப்ராடக்ட். அடுத்து ஐ முதலீட்டு பண்டங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். சரிங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். ஜி அப்படின்னா கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், அரசின் கொள்முதல், அரசு வாங்கக்கூடியது. எக்ஸ் மைனஸ் எம் அப்படின்னா இம்போர்ட் மைனஸ் எக்ஸ்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட், அதுக்குள்ள டிஃபரன்ஸு. இது 4ஐயும் சேர்த்து பார்த்தா தான் ஜிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இது நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ இருக்கலாம். ஓகே, இப்போ உள்நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுதுப்பா, நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறீங்க. உள்நாட்டில் ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை எப்படி இப்படி 4ஆக பிரிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இப்போது ஒரு ஷாப்பில் ஒரு 1000 ப்ராடக்ட்டுமா, அதே ரவுண்டாக வந்துக்கோங்க, 1000 ப்ராடக்ட்டு. 1000மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல்ட்டோ நட்டோ உற்பத்தி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த போல்ட்டு நட்டை நம்ம டேரெக்டாக வாங்கி வீட்டில் எங்கேயோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் நுகர்வு பண்டம். சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது
அந்த போல்ட்டையோ நட்டையோ ஒரு கடைக்காரர் வாங்கி அவர் மறுபடியும் விற்கிறாருல்ல, அப்போ அதுக்கு அவருக்கு என்னது? அது முதலீடு. எதனாலும் எடுத்துக்கலாம். ஒரு டிவியே வச்சுக்கிறோன்னு வைங்களேன், நம்ம டிவி வாங்கி வீட்டில் மாட்டிட்டா அதுக்கு பேர் நுகர்வு பண்டம். அதுவே ஒரு ஷோரூம் ஓனர் வாங்கி வச்சாருன்னா அது என்ன ஆயிடுது? முதலீட்டு பண்டம். நீங்கள் அப்படியே எடுத்துக்கோங்க, இன்னும் ஈஸி சிம்பிளாக எடுத்துக்கணும்னா டிவி ஷோரூம் ஆர் டிவி ப்ரொடக்ஷன். டிவி உற்பத்தி பண்ணுறாங்கப்பா, சிம்பிள். ஓகேங்களா? இந்த டிவி மொத்தம் ஒரு 1000 டிவி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 300 டிவி டைரெக்டாக போய் யார் வாங்கிட்டாங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ண வாங்கிட்டோம், நுகர்வு பண்டம். சரிங்களா? ஒரு 500 டிவியை, சாரி 300 டிவிமா, 3000 இல்லை, 300 டிவி, நம்ம 1000 டிவின்னு எடுத்தோம்னா 300 டிவி வாங்கியிருக்கோம், அப்படி வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு 5000 டிவி, ஒரு 1000ல் 500 டிவி, 500 டிவியை வந்து ஒரு ஹோல்சேல் பண்ணக்கூடிய ஒரு கடைக்காரர், ஒரு ஷோரூம் ஓனர் வாங்கிட்டு போயிட்டார். சரிங்களா? மிச்சம் எத்தனை டிவி இருக்குது? 200 டிவி இருக்கா? அந்த 200ல் ஒரு 100 வந்து கவர்மெண்ட் டெண்டரில் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 100 வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்கிறேன், மொத்தம் 1 லட்சம் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி பிரியும்னு பாருங்கள். ஒரு 1000 டிவி மொத்தமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி எல்லாத்துலேயும் போகுதில்ல. அப்போ மொத்தமாக உற்பத்தி ஆனது எங்கே? உள்நாட்டுக்குள்ளே. அதனால தான் ஜிடிபியில் மொத்தமாக ஒரு டிவி இப்போ வந்து 1000 ரூபாய், சாரி 10,000 ரூபான்னு வச்சுக்கிட்டோம் நீங்கள். அப்போ ஒரு டிவி 10,000 ரூபாய்னா இந்த நுகர்வு பண்டங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கு, முதலீட்டுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு போயிருக்கு, அது இல்லாமல் அரசின் கொள்முதல் கவர்மெண்ட் டெண்டர் கொடுத்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, ப்ளஸ் ஏற்றுமதி இறக்குமதியில் எவ்வளோ போயிருக்கு, இதெல்லாம் சேர்த்து கால்குலேட் பண்ணால் மொத்தமாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல. இந்த அமௌண்ட் தான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவி ஷோரூமோட மொத்த வருமானம்னு சொல்கிறோம். அது வந்து ஜிடிபின்னு சொல்கிறாங்க, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அந்த ஷோரூமில் உற்பத்தியான மொத்த உற்பத்தி. நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நான். சரிங்களா? நுகர்வு பண்டம், முதலீட்டு பண்டம், அரசின் கொள்முதல், நிகர ஏற்றுமதி இறக்குமதி, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? ஜிடிபி. இப்போ இங்கேயே நான் உங்களுக்கு இன்னும் விளக்கமாக சொல்லிடுறேன். ஜிடிபிக்கும் என்டிபிக்கும் என்ன வித்தியாசம்? ஜிடிபினா என்ன? கிராஸ் அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபினா என்னது? நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரிங்களா? நெட்டு நிகர உள்நாட்டு உற்பத்தி. இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஜிடிபியில் இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த டிவி 300 டிவியை யூஸ் பண்ண வாங்கிட்டு போயிட்டாங்க, 500 டிவியை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க, 100 டிவியை கவர்மெண்ட் எடுத்துட்டாங்க, 100 டிவியை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ ஒன்று ஒவ்வொரு ரேட்டில் போயிருக்கும். ஹோல்சேலில் வாங்குறவங்க ஒரு ரேட்டில் வாங்கியிருப்பாங்க, இண்டிவிஜுவலாக வாங்குறவங்க ஒரு ரேட்டு. இப்படி ஃபுல்லாக கால்குலேட் பண்ணால் இந்த டிவியை ஃபுல்லாக நான் வந்து ஒரு 15 லட்சத்துக்கு விற்றுட்டேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு 15 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்படின்னா இந்த 15 லட்ச ரூபாய் என்னது? நமக்கு புரியறதுக்காக சொல்கிறோமா, இதை நீங்கள் வேறு எது கூட லிங்க் பண்ண வேணாம். இந்த 15 லட்ச ரூபா தான் ஜிடிபி. ஓகே, இந்த 15 லட்ச ரூபாவில் இப்போ அந்த 15 லட்ச ரூபா ஜிடிபி. இப்போ நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வேலை நடந்திருக்கும். அந்த ஒரு மாதம் அந்த இடத்துக்கு வாடகை கொடுக்கணும். ஒரு 1 லட்ச ரூபா வாடகை விட்டுருங்க. அது போக வேலை பார்த்தாங்களா ஒரு 100 பேர், ஒரு ஆளுக்கு 10,000 ரூபா சம்பளம் வச்சோம்னா, ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க. சாரி, இப்போ 100 பேர் 10,000 ரூபா வச்சோம்னா அதிகமாக போகும். ஒரு 1000 ரூபாய் இந்த டிவி உற்பத்தி பண்ண மட்டும் அவங்க ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம் டிவி உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஒரு 1000 டிவி தான் எடுத்திருக்கோம். இந்த டிவி உற்பத்தியில் பணியாளர்களோட செலவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க சிம்பிளாக. அப்போது இப்போ இந்த செலவு, கரண்ட் பில்லு, வாடகை, இதெல்லாம் ஒரு 1 லட்சம் எடுத்தோம்னா ஒரு 3 லட்ச ரூபா. இதை கழிச்சிட்டோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 12 லட்சம். இதுதான் என்டிபிப்பா. என்டிபிக்கும் ஜிடிபிக்கும் வித்தியாசம் புரியுதா? நம்ம மொத்தமாக உற்பத்தி பண்ணி விற்று கைக்கு வர்ற மொத்த காசு ஜிடிபி. அதில் நான் பண்ண சின்ன சின்ன செலவெல்லாம் இருக்குல்ல, தேய்மான செலவு, டெப்ரிசியேஷன் வேல்யூ, அதை கழிச்சுட்டா கிடைக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்டிபி. கிளியரா? இது வந்து ஃபர்ஸ்ட் திங். ஜிடிபினா என்ன, என்டிபினா என்ன, ரெண்டு கான்செப்ட். அடுத்து நம்ம வந்து ஜிஎன்பி என்என்பியை முடிச்சுட்டு இப்போ ஒரு சார்ட் போட்டுருவோம் அதை நம்ம. சரிங்களா? புரிகிற மாதிரி. அடுத்து பாருங்கள், நிகர உள்நாட்டு இருக்குது பாருங்கள், என்டிபி இருக்குது. ஆனால் என்டிபியை ஆன் கொடுத்துட்டாங்க, உள்ளே கொடுக்கல. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். நிகர உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் ஏற்படும் தேய்மானத்தை கழித்த பிறகு சொல்லணும், டெப்ரிசியேஷனை கழிச்சிடணும், கிடைக்கும் நிகர உற்பத்தி ஆகும். அப்போது முதலீட்டு கருவி தேய்மானம் அடையலாம், பழுதாகி போகலாம். பாருங்கள், முதலீட்டு கருவி தேய்மானம் அடையலாம், பயனற்று போகலாம், பழுதாகி போகலாம். இந்த மாதிரி எதெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் கழிக்கணும்ல தேய்மானத்தை. நான் இப்போ உங்களுக்கு புரியுறதுக்காக என்ன சொன்னேன், சம்பளம் கொடுக்குறது அதெல்லாம் என்ன வரும், வருமானத்தில் வராது, அதெல்லாம் கழிவில் போகிறது தேய்மானம். அதை கழிச்சது போக மிச்சம். அப்போது என்டிபி ஈக்குவல் டு சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஜிடிபி மைனஸ் தேய்மானம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் போதும், அவ்வளோதான். இப்போ நம்ம அதை அடுத்தது சொல்ல போகிறோம் பாருங்கள். அப்போது இதுக்கு அடுத்தது பாருங்கள், மொத்த நாட்டு உற்பத்தி. புக்கு டெஃபனிஷன் அடுத்து நம்ம ஷார்ட்டாக எழுதிடுவோம் முடிச்சதுக்கப்புறம். இப்போ மொத்த நாட்டு உற்பத்தியில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் இவ்வளோ பெருசாக தேவையானா தேவையே கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது கிளியராக இருந்தால் சிம்பிளாக முடிச்சிடலாம். மொத்த நாட்டு உற்பத்தி என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில், இது வந்து குறிப்பிட்ட ஏரியா கிடையாது, ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட வினை முடிவடைந்த பண்டங்களின் அங்காடி மதிப்பில் கணக்கிடப்படுவது. இதில் வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும். இவ்வளோதான் விஷயமா. இந்த ஒரு லைன் தான் முக்கியம்.
வெளிநாட்டு வருமானமும் சேர்க்கப்படும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஜிடிபியில் என்ன பார்த்தோம்? சீன்னு ஒன்று பார்த்தோமா, கன்சியூமர் குட்ஸ். ரெண்டாவது ஐ பார்த்தோமா, இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ். மூணாவது ஜி பார்த்தோம், கவர்மெண்ட் குட்ஸ். நாலாவது X-M பார்த்தோம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் ப்ராடக்ட். அது பொருள் போயிட்டு பொருள் வர்றது, அது வேற. இப்போ இது இல்லாமல் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பார். அவரோட காசை வாங்கி வெளிநாட்டு பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புவார். அதே வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள வேலைக்கு வந்திருப்பார். அவர் இங்கே இருக்க பணத்தை அங்கே அனுப்புவார்ல. இந்த மாதிரி மணி டிரான்சாக்ஷன் இருக்கா, இதை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா இதுக்கு பேர் ஜிஎன்பி. அதான் என்ன சொல்கிறாங்க, வெளிநாட்டு வருமானமும், அதை தெளிவாக சொல்லிட்டாங்க, நிகர வெளிநாட்டு வருமானமும். வர்றது போகிறத கழிச்சா வெளிநாட்டு வருமானத்தை சேர்த்தோம்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? ஜிஎன்பி. அப்போ பெருசாக நீங்கள் எதுவும் படிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஜிடிபி ஸ்ட்ராங்கா, ஜிஎன்பியில் எக்ஸ்ட்ரா என்ன வரப்போகுது? அந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் இன்கம். சிம்பிள், சரிங்களா? இப்போ அதை அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன், கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட முடிவடைந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் மக்களின் உடனடி நுகர்வு தேவை. மக்களின் உடனடி நுகர்வு தேவையை நிறைவு செய்தால், ஒரு சொன்ன இல்லைங்களா, 1000 டிவியில் 300 டிவியை நம்ம தேவைக்கு வாங்கிட்டோம். அப்போ அது எதில் வந்துடும்? கன்சம்ஷன் சீன் வந்துருமா? ஒன்றே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க இங்கே, வேறு ஒன்றும் இல்லை, கன்சம்ஷனில் வந்துடும். அடுத்து மொத்த உள்நாட்டு மூலப்பொருட்களில் தனியார் முதலீடுகள். ஒரு ஷோரூம்காரங்க வாங்கி வச்சுட்டாங்க 200 டிவியை. ஸோ அப்போ அது எதில் வந்துடும்? கன்சியூமருக்கு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருமா? அதுதான் ஐன்னு சொல்கிறாங்க. இதனை முதலீட்டு பண்டங்கள் நினைக்கிறோம். மூணாவது, அரசால் வாங்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள். கவர்மெண்ட்டுக்கு தேவை, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து சிசிடிவி கேமரா வாட்ச் பண்ணுறோம், ஒரு 10 டிவி வாங்கி போடுறாங்களா? அப்போ அது முதலீட்டு பண்டம், சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அடுத்து உள்நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது இருக்கா, அதை X-M. இது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளிநாடுகளில் இருந்து பெற்ற காரணிகளில் வருமானத்திற்கும். இப்போ எக்ஸாம்பிள், அது கூலியாக இருக்கலாம், வட்டியாக இருக்கலாம், லாபமாக இருக்கலாம். இதை வந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் இங்கே வந்து தங்கியிருக்காருன்னு சொன்னோம்ல, அது மட்டும் கிடையாது. வெளிநாட்டில் இருக்க ஒருத்தர் இந்தியாவுக்குள்ள வீடு வாங்கி போட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டார், NRI. அப்போ இங்கே இருக்க அமௌண்ட்லாம் அவருக்கு என்ன பண்ணுவாங்க? இப்போயுமே நிறையா பேர் பாருங்கள், வீட்டு ஓனர், ஹவுஸ் ஓனர்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. நம்ம வாடகை என்ன போட்டுவிடுவோம்? அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் எங்கே போகுது? வெளிநாட்டுக்கு தானே போகுது. அது மாதிரி லாபம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்தியன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ஃபாரின்லேருந்து நமக்கு லாபம் எடுக்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி வெளிநாட்டுக்கும் நமக்கும் நடக்கக்கூடிய மணி டிரான்சாக்ஷன் ஒன்லி, நாட் எ ப்ராடக்ட், அதெல்லாம் இதில் வந்துடும். சரிங்களா? இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா R-Pன்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுதா? நம் நாட்டில் குடியிருக்கும், இந்த இடத்த பாருங்க, நல்லா புரியும். நம் நாட்டில் குடியிருக்கும் வெளிநாட்டுக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட வருமானத்துக்கும், சரிங்களா, வெளிநாட்டிலிருந்து நம் நாட்டிலிருந்து பெறக்கூடிய வருமானத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான் R-P. சிம்பிள் திங், அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதில் ஒன்றும் இல்லை, ஜிஎன்பினா ஆல்ரெடி நம்ம படித்தோம் இல்லைங்களா, அது கூட வெளிநாட்டிலிருந்து கிடைக்கும் நிகர வருமானத்தை ஆட் பண்ணிக்கிற போகிறோம். அப்போ இதில் என்ன வரும்? CIG X-M, அது கூட எக்ஸ்ட்ரா என்ன வருது? R-P. இந்த R-P தான் என்ன பார்த்தோம்? எக்ஸ்ட்ரா நம்ம வெளிநாட்டுக்கும் வெளிநாட்டிலிருந்து இங்கே வரக்கூடிய வருமானம்னு பார்த்தோம், முடிஞ்சது. சரிங்களா? இதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? ஜிஎன்பி. இப்போ ஜிஎன்பியிலேருந்து NNPனா என்னது? NNP அப்படின்னா தேய்மானத்தை கழிக்கணும். நெட்டுன்னு என்ன சொன்னேன்? உற்பத்தியிலேருந்து டெப்ரிசியேஷனை கழிக்க போகிறோம், அவ்வளோதான். ஜிஎன்பி மைனஸ் தேய்மானத்தை கழிச்சோம்னா NNP. இப்போ லாஸ்ட்டாக இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன், காரணி செலவில் வருமானம். இதுதான் அடுத்து நீங்கள் 5ஆவது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், NNP அட் ஃபேக்டர் காஸ்ட். இப்போ 5ஐயும் ஒரு டேப்லெட் காலம் போட போகிறோம். 5 படிச்சுட்டா 5 டேப்லெட் காலம் போட போகிறோம். இது அப்படியே முடிச்சிடலாம். இது நிகர நாட்டு உற்பத்தி என்பது உற்பத்தியின் அங்காடி மதிப்பு. காரணி செலவில் NNP என்பது உற்பத்தி காரணிகளுக்கு, நல்லா பாருங்கள், உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த வருமான செலுத்தல். உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்கள் கையில் இருக்க காசு மட்டும் இல்லை, அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது வருமானம் வந்துச்சா, கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தாங்களா, அதை ஆட் பண்ணணும் காரணி செலவில்னா. அப்போ மானியத்தை கூட்டணும். நீங்கள் உற்பத்தி பண்ணி பொருளை விற்பீங்கல்ல, விற்கும் போது பண மதிப்பிலிருந்து மறைமுக வரியை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிள் திங். அப்போ NNP அட் ஃபேக்டர் காஸ்ட்னா என்ன பண்ண போகிறோம்? மானியத்தை கூட்ட போகிறோம், மறைமுக வரியை கழிக்க போகிறோம். ஜிஎஸ்டி ஒன் ஆஃப் தி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ். தெரிஞ்சவங்க கீழே ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது டைரக்ட் டேக்ஸ், நம்ம வருமான வரியை நம்மளே செலுத்துறோம், அதனால டைரக்ட் டேக்ஸ். நம்ம ஒரு வரியை இன்னொருத்தவங்க மேலே மாற்றி விட முடிஞ்சா அதுக்கு பேர் இன்டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா? மறைமுக வரி. ஸோ அப்போ இந்த மறைமுக வரியை கழிச்சிட்டு மானியத்தை கூட்டணும்னா அதுக்கு பேர் தான் என்னது? காரணி செலவில் NNP. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நான் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். சரிங்களா? சரியா? இப்போ நாளையும் நம்ம புரிகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறீங்க, ஒரே நோட், ஒரு பேஜில் இப்படி 4ஆக கட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட்டில் அப்படியே ஒரு பேஜ் எடுத்துக்கோங்க, ஒரு பேஜை 4ஆக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஏன்னா அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும் உங்களுக்கு, அதுக்காக தான் 4ஆக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நம்ம படித்தது என்ன? ஜிடிபின்னு பார்த்தோமா? சிம்பிள் திங், ஜிடிபி. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா GNP அப்படி கூட எடுத்துக்கோங்க.
இந்த சைடு அப்படியே தேய்மானத்தை கழித்து இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். இதுக்கு வந்து என்டிபி, இங்கே வந்து என்என்பி. மெயினாக என்ன பண்ணிடணும் அப்படின்னா இதை முடிக்கும்போது கன்ஃபார்மாக நீங்கள் இதுக்கு அப்ரிவேஷன் எழுதி தான் அந்த பாக்ஸில் எழுதணும். ஒரு பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இப்போ ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இங்கே அப்ரிவேஷன் எழுதியிருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு அப்ரிவேஷன் எழுதிக்கோங்க இங்கே. ஸோ அது மாதிரி என்டிபினா என்ன, அதுக்கான அப்ரிவேஷன் என்ன, எல்லாத்துக்கும் அப்ரிவேஷனை மெயினாக எழுதிக்கோங்க. அடுத்து என்என்பினா என்ன, ஜிஎன்பினா என்ன பார்த்துட்டோம். இது இப்போ நம்ம இதுக்கான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஜிடிபி அப்படின்னா ஒரு கம்பெனிக்குள்ளே எவ்வளோ காசு வருது மொத்தமாக கால்குலேஷன், அதான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன படித்தோன்னு பாருங்களேன். ஜிடிபிக்கு ஃபார்முலா, ஜிடிபி ஈக்குவல் டு சி கன்சியூம்டு குட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் குட்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம். முடிஞ்சதா? இவ்வளோ தான். இதெல்லாம் இது என்னென்னு எடுத்து எழுதிக்கிட்டா போதும் பாக்ஸில். அப்போது இதுக்குள்ளே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னா கீழே எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டு சிம்பிளாக டோட்டல் டேர்ன் ஓவர் அப்படின்னு எழுதி ஒரு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு எழுதிக்கோங்க. 10 லட்சம் ரூபாய் சரிங்களா? நமக்கு எடுத்த கான்செப்ட் கூட எழுதிக்கலாம். 1000 டிவி சேல் பண்ணுறோம், 10 லட்ச ரூபா கிடைக்குது அப்படின்னு ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இது நீங்கள் நல்லா இன்னும் எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதணும்னா 1000 டிவி 1 கோடி ரூபாய் எழுதிக்கலாம். நம்ம புரியுறது சின்ன சின்ன நம்பராக எடுத்துருக்கேன் நான். இப்போது இதில் இங்கே என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்களேன். இப்போ இதிலேருந்து கரெக்டாக சேஞ்சஸை மட்டும் நோட் பண்ணுங்கள், ஈஸியாக புரியும். இந்த ஜிடிபியில் இருந்து இந்த என்டிபி எப்படி வர்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கான டைரக்ட் கான்செப்ட் ஜிடிபி ஈக்குவல் டு என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன், தட் மீன்ஸ் தேய்மானம் எழுதிக்கலாமா? டெப்ரிசியேஷன் அப்படின்னா தேய்மானம். அப்போது இதில் நம்ம கான்செப்டாக சொன்னோம்னா இவ்வளோ தான் விஷயம். ஸோ அப்போ இதை ஃபுல்லாக எழுதும்போது என்ன சொல்லுவாங்கன்னா சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் ப்ளஸ் கவர்மெண்ட் குட்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் இதெல்லாம் கூட்டிட்டு இதில் இருந்து டெப்ரிசியேஷனை கழிச்சிட்டா கிடைக்கிறது தான் என்டிபி. சிம்பிள் திங். அப்போது இப்போ என்ன பண்ணலான்னா இதில் என்ன கழிப்பாங்கன்னா சேலரி ப்ளஸ் ரெண்ட்டு இந்த மாதிரி இருக்க விஷயங்கள் இதிலிருந்து ஒரு 2 இல்லை 3 லட்ச ரூபாயை கழிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 7 லட்ச ரூபான்னு எழுதிக்கலாம். சிம்பிள். இதை நான் உங்களுக்கு புரியறதுக்காக சார்ட் மாதிரி சொல்கிறேன். இப்போ ஜிடிபிக்கு என்டிபிக்கு வித்தியாசம் புரியுதா? ஜிடிபியிலேருந்து தேய்மானத்தை கழிச்சா கிடைக்கிறது என்டிபி. ஜிடிபியில் இருக்க அந்த கோட் வேர்டு என்ன அப்படின்னா இது கிராஸ். நல்லா புரிஞ்சுக்கணும். கிராஸ் அப்படின்னா மொத்த. இங்கே இருக்கிற வேர்டு என்னென்னா நெட்டு அப்படின்னா நிகர. அப்போது சிம்பிளாக அந்த டேர்ம் இருக்குல்ல நிகர மொத்த, இதுக்குள்ள வித்தியாசமே என்னது? டிஃபரன்ஸ் டெப்ரிசியேஷன், அவ்வளோதான். சரிங்களா? சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டீங்க. 2 முடிஞ்சதா? 2க்கும் பெருசாக பிரச்சனை கிடையாது. 2க்கான ஈக்குவேஷன் முக்கியம். அதுக்கப்புறம் கான்செப்ட் இதுதான். சரிங்களா? தேய்மானத்தை கழிச்சிட்டோம். முடிஞ்சதா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. அடுத்த கான்செப்ட் வந்தீங்கன்னா ஜிஎன்பி. இந்த ஜிஎன்பியில் ஃபஸ்ட்டு இதுக்கு மீனிங் எழுதிடணும். கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். சரிங்களா? இதில் அப்போ என்ன வரும் அப்படின்னா ஜிஎன்பி இஸ் ஈக்குவல் டு, கலர் தெரியுதான்னு பாருங்கள், ஒயிட்டில் எழுதிடுறேன். ஜிஎன்பி ஈக்குவல் டு கன்சியூமர் குட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குட்ஸ் கவர்மெண்ட் குட்ஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி. இப்போ இந்த இடத்துல அப்போ என்ன வரும்னா ஜிடிபி ப்ளஸ் நிகர வெளிநாட்டு வருவாய். அவ்வளோதான். இப்போ இப்படியும் சொல்லலாம். இப்போ இந்த ஆர் மைனஸ் பியை தான் நான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒருவேளை ஜிஎன்பியை ஜிடிபியிலேருந்து கேட்டாங்கன்னா, ஜிடிபியிலேருந்து ஜிஎன்பி எப்படி வரும்னு கேட்டாங்கன்னா ஜிடிபி கூட நிகர வெளிநாட்டு வருவாயை கூட்டினா போதும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரியே சொல்லிக்கலாம். ஜிடிபி ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இப்படின்னு சொன்னாலும் கரெக்டு. ஜிஎன்பி ஈக்குவல் டு, ஓகேவா? ஸோ அப்போது இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ஒரு 10 லட்ச ரூபாய் ஜிடிபி வருது, வெளிநாட்டிலேருந்து ஒரு 5 லட்ச ரூபாய் இன்கம் வருது அப்படின்னா, அதாவது நம்ம இங்கேருந்து வெளிநாட்டுக்கு ஒரு 8 லட்ச ரூபாய் அனுப்புகிறோம், வெளிநாட்டிலேருந்து இங்கே வேலை பார்த்து ஒரு 13 லட்ச ரூபா அனுப்புகிறாங்க, நமக்கு அதில் நிகர அப்படின்னா இதிலேருந்து பெனிஃபிட்டாக ஒரு 5 லட்ச ரூபா நிற்கிது அப்படின்னா ஜிஎன்பியோட மதிப்பு எவ்வளோ ஆச்சு? டோட்டலாக 15 லட்சம். புரிஞ்சுதா? அது அனுப்பும்போது ஏதாவது தேய்மானம் இருந்தா, வித்தியாச செலவு இருந்தா, அப்போது இந்த என்என்பியை எப்படி சொல்லலாம்னு பாருங்களேன். என்என்பி ஈக்குவல் டு, ஏன்னா இதெல்லாம் ஒன் வேர்டில் கேட்பாங்கம்மா, என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் தேய்மானம் சொல்லலாமா? இது ஒரு கான்செப்ட். சரி, இதை வந்து ஜிடிபி வச்சு சொன்னால் என்என்பி ஈக்குவல் டு ஜிடிபி
ப்ளஸ் அதை அப்படியே கொண்டு வரணும். ஆர் மைனஸ் பி மைனஸ் தேய்மானம். இப்படி கூட கேட்கலாம். என்என்பியை ஜிடிபி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியில் சொல்லுங்கன்னு சொன்னால், இதுவே என்என்பியை இப்போ நமக்கு ஜிஎன்பி வச்சு கேட்குறாங்க. என்என்பியை என்டிபி வச்சு கேட்குறாங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்கள். என்டிபி வச்சு சொல்ல முடியுமா? என்டிபி அப்படிங்கிறது ஜிடிபியில் தேய்மானத்தை கழிச்சாச்சு, சரிங்களா? அப்போது இதில் ப்ளஸ் என்ன பண்ணணும், ஆர் மைனஸ் பி இன்ட்டு தேய்மானம், இதே கழிக்கிற மாதிரி வரும், சரிங்களா? அப்போ கொஸ்டின் கேட்குற ஏரியான்னு பார்த்தா இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி கழிச்சாச்சுல தேய்மானத்தை. அப்போ நமக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் என்என்பியை எந்தெந்த டேர்ம்ஸில் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. என்என்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியில் கேட்கலாம், என்என்பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிஎன்பியில் கேட்கலாம். கேட்டால் நம்ம கடைசி தேய்மானத்தை கழிக்கணும், ஆர் மைனஸ் பியை கூட்டணும். இவ்வளோ தான் விஷயம். இது நாளையும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அப்போ இதுக்குள்ளே வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? ஒருவேளை என்டிபி கேட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியில் கேட்டாங்கன்னா ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இப்போ ஜிடிபி கேட்டு இது கூட என்டிபியிலேருந்து ஜிடிபி கேட்டாங்கன்னா, இப்போது ஜிடிபி இருக்கா, என்டிபியிலேருந்து ஜிடிபி வரணும் அப்படின்னா என்டிபி ப்ளஸ் தேய்மானம் கூட்டினா என்ன வரும்? ஜிடிபி வரும்ல. ஏன்னா ஜிடிபியில் தேய்மானத்தை கழிச்சா என்டிபி வருது, அப்போ என்டிபியில் தேய்மானத்தை கூட்டினா ஜிடிபி வரணும். இப்படி கூட மாற்றி கேட்கலாம். நீங்கள் ஃபார்முலான்னு சொல்லி ஒன் வேவாக படிக்காமல் இப்படி நாலுக்கும் என்ன ரிலேஷன் படிச்சுக்கிடும் போது நம்ம என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபார்முலாக்குள்ளே சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து கூட்டினா அங்கேருந்து கழிச்சிக்கிற வேண்டியதான். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரப்போ என்ன பண்ணோம், இதில் பாருங்கள், அப்படியே இங்கேருந்து இங்கே வர்றப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி எடுத்தோமா, அப்போது இங்கேருந்து இங்கே போகிறப்போ அதே வேல்யூ மைனஸ் ஆகும், மைனஸ் ஆர் மைனஸ் பி. அவ்வளோதான். வெளிநாட்டு வருவாயை ஜிஎன்பியில் கழிச்சிட்டோம்னா ஜிடிபி, சிம்பிள் திங். ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சதுமா. இப்போ இதில் நம்ம புக்கில் கொடுத்துருக்க 5வது கான்செப்ட், இது 4 கான்செப்ட் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோமா. 5வது கான்செப்ட் என்ன அப்படின்னா இதுலேயே அப்படியே சைடில் வரும் என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். நல்லா புரிஞ்சுதான்னு பாருங்கள். என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட், காரணி செலவில் என்என்பின்னு கொடுப்பாங்க. 5வது கான்செப்ட். இந்த காரணி செலவில் என்என்பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்ல என்என்பி வேல்யூ, இந்த என்என்பி அப்படியே வச்சுக்கிட்டு என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்என்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது சந்தை விலையில் என்என்பி, இது கூட ப்ளஸ் மானியம், எதை கூட்டணும், சப்சிடி. ஏன்னா இது எல்லாமே உள்ளே வந்த இன்கம். நம்ம இதுலேருந்து என்ன கெட்டுறோம், மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ். இவ்வளோ தான் விஷயம். இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கல, இதுதான் வந்து என்என்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். சரியா? இப்போ நம்ம இதில் என்ன பார்த்தோம், இங்கே நிப்பாட்டி 15 லட்சத்தில் நிப்பாட்டிருக்கோமா. இந்த 15 லட்சத்தில் இப்போ இதில் ஒரு தேய்மானம், கொடுக்கல் வாங்கல ஒரு தேய்மானம் இருக்குன்னு வைங்க, 15 லட்சம், இதில் ஒரு 4 லட்ச ரூபா தேய்மானம் போனால் ஒரு 11 லட்சம் எடுத்துக்கோங்க. இதான் என்என்பி. இப்போ இந்த என்என்பி இருக்கிறது தான் மார்க்கெட் ப்ரைஸு. இப்போது 11 லட்சம் வந்து நமக்கு என்என்பி அட்டு மார்க்கெட் ப்ரைஸ்னு வருது. ஸோ இது இல்லாமல் இதில் வந்து மானியமாக ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு 3 லட்ச ரூபா வாங்கிட்டீங்க, வரியாக ஒரு 2 லட்ச ரூபா கட்டிட்டீங்க. அப்போ கழிச்சா எவ்வளோ வரும், 11 3 14, 14ல் 2 போனால் 12 லட்ச ரூபா. இது அட்டு ஃபேக்டர் காஸ்ட். அவ்வளோதான். இந்த மாதிரி கணக்கிடாக வச்சுக்கோங்க, கால்குலேஷனாக வச்சுக்கோங்க, கணக்கிடாக வச்சுக்கோங்க, கான்செப்டாக வச்சுக்கோங்க. ரெண்டுமே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இன்றைக்கி நம்ம முடிச்சிருக்கிறது ஃபஸ்ட் ஹாஃபில் 5 கான்செப்ட் முடிச்சிருக்கோமா. 5 கான்செப்ட்டில் உங்களுக்கு ஃபுல்லாகவே எதை பற்றி முடிச்சிருக்கோன்னா ப்ராடக்ட்டை பற்றி முடிச்சிருக்கேன். இன்னும் நான் ப்ரைஸ்க்குள்ளே போகல, இன்கம்குள்ளே போகல. 2ஆக பிரிக்கலாம். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு 5 ஒரே கான்செப்ட். ஃபஸ்ட்டு பார்த்தது ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. என்டிபி, நிகர உள்நாட்டு உற்பத்தி, மொத்தத்திலேருந்து நிகர வந்தால் தேய்மானத்தை கழிப்போம். அடுத்து வந்து பார்த்தது ஜிஎன்பி, மொத்த நாட்டு உற்பத்தி, அதிலிருந்து தேய்மானத்தை கழிச்சோம்னா நிகர நாட்டு உற்பத்தி. அடுத்து நிகர நாட்டு உற்பத்தியிலேருந்து 5வது கான்செப்ட் ஃபேக்டர் காஸ்ட். ஃபேக்டர் காஸ்ட் வந்தால் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மானியத்தையும் கவர்மெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குற இன்டைரக்ட் டேக்ஸையும், அந்த டிஃபரன்ஸை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிட போகுது, அட் ஃபேக்டர் காஸ்ட். 5 கான்செப்ட் முடிச்சிட்டோம். இந்த 5மே ஃபார்முலாவாக 2 டைம் கேட்டிருக்காங்கம்மா. என்என்பி ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்து சரி ஈக்குவேஷன் ஜிஎன்பி ப்ளஸ் சம்திங் ப்ளஸ் ஜிஎன்பி அப்படி மாற்றி கொடுப்பாங்க. நம்ம அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இந்த கான்செப்ட் கிளியராக இருந்தால் ஈக்குவேஷன் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெரைவ் பண்ணிக்கலாம். சேம் டைம் புக்கில் இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷனையும் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஈக்குவேஷனுக்காக தான் நான் உங்களுக்கு அங்கே 2 வே கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வந்தேன். 2 துறை 3 துறை 4 துறை 4 துறை வரும்போது தான் இந்த 4 கான்செப்ட் வரும். சரிங்களா? முதலீடு ஃபஸ்ட்டு வந்து கன்சம்ஷன், முதலீடு. கன்சம்ஷன் அப்படிங்கிறது எங்கே வந்துடும், வீடு இல்லம். முதலீடு அப்படிங்கிறது யாருக்கு, நிறுவனத்துக்கு முதலீடு. அடுத்து கவர்மெண்ட் உள்ள வர்றாங்களா, அரசின் செலவு. 4வது எக்ஸ்போர்ட் இம்போர்ட், 4ஆம் துறை. 4 துறைகளை தான் நம்ம 4 சைக்கிளாக பார்த்தோம். அந்த 4 சைக்கிள் அப்படியே கொண்டு வந்தால் ஜிடிபி. ஜிடிபியில் தேய்மானத்தை கழிச்சா என்டிபி, ஜிடிபி தேய்மானம் அதை கழிச்சது போக என்டிபி கிடைக்குது. அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஜிடிபி கூட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வருமானத்தையும் நம்ம வெளிநாட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தையும் கழிச்சு டிஃப்ரென்ஸ் பார்த்து கூட்டிட்டோம்னா கிடைக்கிறது என்னது, ஜிஎன்பி, கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட்.
அதுக்குள்ள தேய்மானத்தை கழிச்சோம்னா என்என்பி, அந்த என்என்பியில் மானியத்தை கூட்டி இன்டைரக்ட் டேக்ஸை கழிச்சிட்டா என்என்பி அட் ஃபேக்டரி காஸ்ட். இவ்வளோதான் விஷயம். சரிங்களா? இதில் நிறையா விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கேன். இதிலேயே ஒரு கொஸ்டின் கேட்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதை தெளிவாக முடிச்சிருங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான். உங்களுக்கு நடத்துறது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் எங்கள் வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கிட்டே வருவோம். முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன்னா வீடியோ வந்து நம்ம ரொம்ப எஃபோர்ட் பண்ணி போடுறப்போ அது கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 10,000 பேருக்கு போனால் தான் நாங்கள் போகிறதோட எஃபெக்டே. நீங்கள் ஒரு ஆள் படிக்கிறீங்க, யூஸ் பண்ணிக்கிறீங்க, ஓகே. நீங்கள் பெருசாக எங்களுக்கு வேறு எதுவும் பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு 10,000 பேர் பார்த்துட்டாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே 9 இயர்ஸ்க்கு மேலே மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் ரீசெண்டாக ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. சரி, நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸே நம்ம எழுதின நோட்ஸை வந்து இப்போ புக்காக போட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? நம்ம சொல்கிற டைப்ஸ் நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவங்க எடுத்து பாருங்கள். இப்போ லாஸ்ட் இயர் நிறையா புக் லான்ச் ஆயிருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்டில் வந்திருக்கு. ஸோ நம்மளுமே புக்கு போட ஆரம்பிக்கிறோம் மறுபடியும். ஸோ அப்படிங்கிறப்ப தான் நம்ம சொல்கிற விஷயத்த ஒரு 10 பேர் எடுத்துக்கிட்டு அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நான் சொல்கிற விஷயம் என்னோட வேலை போய் சேரணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து. ஸோ இதான் உங்கள்கிட்ட சொல்ல வர்றது. ஸோ முடிஞ்ச வரை ஒரு 10,000 பேருக்கு ரீச் ஆனால் அடுத்த வீடியோ போடுறோம். நான் இப்போ சொல்கிறதுக்கு ரீசன் இதுதான். சரிங்களா? இப்போ ஒரு 10 பேர் பார்க்குறீங்க, அந்த 10 பேருக்கு அப்புறம் அதை வேற ஒருத்தர் மூலமாக போய் சேருது. அது ஒரு காஸ்ட்டுக்கு ஒரு புக்காக போட்டு போய் சேர்றப்போ, இல்லை அப்படின்னா ரிட்டன் மெட்டீரியலாக போய் சேர்றப்போ, அது நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்கு ஒருத்தே இல்லாமல் போயிடுது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட ஃப்ரீ வீடியோஸ் 150 ஹவர்ஸ் மேக்ஸாக இருக்கட்டும், 200 ஹவர்ஸ் ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், இது ஃப்ரீ வீடியோஸ் சொல்லியிருக்கேன், ஃப்ரீயாக தான் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் ரெண்டுமே அப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். சரிங்களா? நம்ம லைவ்ல தனியாக கிளாஸுக்கு போகிறதுக்கு அது தனி. நான் சொல்கிற விஷயம் இந்த 2 தான். இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறப்போ அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். 10K ரீச் ஆச்சுன்னா அடுத்த வீடியோ கன்ஃபார்மாக வந்துடும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வார ஷெட்யூல் போகும். இது 10K ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த வார ஷெட்யூல் நம்ம அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.